குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து விட்டுருக்காங்க. சரிங்களா? அதில் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஆல் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2570 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அப்ளிகேஷன் எல்லாமே வந்து நமக்கு ஆன்லைன் மோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 31/10/2025. சரிங்களா? ஸோ இப்போ தான் இன்றைக்கி தான் வந்து 30, இன்னும் ஒரு மாதம் நமக்கு இருக்குது அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட்டு. க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 மந்த் வந்து நமக்கு டைம் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதில் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சவுதர்ன் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்றது நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு இருக்குது. ஸோ அதில் எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஒரு PDF ஷேர் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போது ஜூனியர் இன்ஜினியர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே எலிஜிபிள் தான். அதாவது டிப்ளமோ கேண்டிடேட்டும் எலிஜிபிள் அண்டு BE கேண்டிடேட்டும் நமக்கு வந்து எலிஜிபிள் தான். லெவல் 6 கிரேடு சொல்கிறாங்க. கிரேடு வந்து பார்த்திங்கன்னா லெவல் 6 ஸ்டேஜ் 1ல் 35,400 ரூபா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய DA அலவன்ஸு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு HRE எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 1.8 மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 1.8 மல்டி பண்ணால் எவ்வளோ வரும், ப்ளஸ் கிராஸ் சேலரி வந்து பார்த்திங்கனாவே உங்களுக்கு 1 மினிட் மல்டி பண்ணிடும் 35,400 into 1.85 வச்சுக்குவோம். சரிங்களா? ஸோ கிராஸ் சேலரி வந்து பார்த்திங்கன்னா நியர்பை உங்களுக்கு 70,000 பக்கமாக நமக்கு வந்துடும். ஸோ எல்லாம் பிடிச்சது போக வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 50 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி நமக்கு வந்துடும். சரிங்களா? எஸ், மேக்ஸிமம் AE சேலரி, TNPCயோட AE சேலரி உங்களுக்கு வரும். ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 33 வருஷம் தான். ஓகேங்களா? ஸோ அதர் கேண்டிடேட்டுக்கு ப்ளஸ் OBC கேண்டிடேட், SC ST கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ நம்ம ஃபுல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தா என்ன இது நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? எஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரீஜியனுக்கும் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சவுதர் ரீஜியன் அப்படின்னா நமக்கு செப்பரேட்டாக ஸோ இந்த PDF ஃபைல் இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது ப்ளஸ் இதனோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எஸ், போகலாங்களா? ஓகே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்டிங் 2570 ஆல் ரயில்வே போர்ட்ஸ். பே ஸ்கேல் வந்து சொல்லியாச்சு. BE, BTech ஆர் டிப்ளமோ கேண்டிடேட் எலிஜிபிள். இது வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன், ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 31 வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 30 நவம்பர் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகுது. சரிங்களா? எஸ், இதுதான் நமக்கு வந்து ஜென்ரல் திங். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய அட்மிட், ஓகே, ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18 உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஆஸ் ஆன் டேட் 1/1/2026. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 33 வருஷம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு. ஓகேங்களா? எஸ். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, ஸோ டிப்ளமோ ஆர் டிகிரி ஹோல்டராக இருக்கணும். இன்ஜினியரிங் டிசிப்ளின் ஃப்ரம் தி ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எஸ், டிகிரி ஆர் டிப்ளமோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா. யார் இருக்குது? ஜென்ரல் கேட்டகரி, OBC, EWS கேட்டகரி 500 ரூபா. அண்டு SC ST PWD, ஓகேங்களா? PWD மீன்ஸ் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, ஃபீமேல் கேண்டிடேட் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் 250 ரூபீஸ். டிரான்ஜெண்டருக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா RRB வந்து பார்த்தீங்கன்னா JE CPD எக்ஸாம், அதாவது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் பேப்பர் 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பேப்பர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்னு கேட்டால் எஸ், நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், ஓகேங்களா? மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நெகட்டிவ் மார்க் இருக்குது 1/3, அவ்வளோதான். மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, மினிமம் பர்சன்டேஜ் மார்க்லாம் வேணாம் நமக்கு. ஓகே, இதில் நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம். ஓகே, ஸோ RRB JE, ஓகேங்களா? பேப்பர் 1 இதோட பேட்டர்ன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஒரு பேங்க் எக்ஸாம் மாதிரி தான் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் நடக்குது. சரிங்களா? ஸோ மேத்தமேட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஷின் மேத்தமேட்டிக்ஸுக்கு, ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 இருக்குது. 90 மினிட்ஸ் தான் நமக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? 90 மினிட்ஸ் மீன்ஸ் 1.5 hours தான் வந்து டைமிங் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது பக்கா பேங்க் எக்ஸாம் தான் இது நமக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு CPD 1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. CPD 1 தான் அப்படி கொடுத்துட்டீங்க. CPD 2 ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெக்னிக்கல் கேட்குறீங்களா? அதுவும் கிடையாது. சரிங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் டு பி ஷார்ட் லிஸ்டட் ஃபார் செகண்ட் ஸ்டேஜ் ஷெல் பி 15 டைம்ஸ் ஆஃப் தி கம்யூனிட்டி வைஸ். டோட்டல் 1:15 வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண டிபெண்டிங் அப்பான் தி போஸ்டிங் இன் தி கம்யூனிட்டி. ஓகேங்களா? எஸ், எகென்ஸ்ட் RRB ஆஸ் பர் தி லிமிட் மெரிட் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா CPD 2 எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் சேம் அதே தான் நமக்கு. மினிமம் பர்சன்டேஜ் ஓகே, பாஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேங்க் பாதி டெக்னிக்கல் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? எஸ். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க்கு. ஓகே, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, 15 மார்க்கு. ஓகேங்களா? டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. டெக்னிக்கல் மட்டும் நம்ம தனியாக வருவோம். சரிங்களா? எஸ். ஸோ டெக்னிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், இது நமக்கு டெக்னிக்கலில் தான் நமக்கு வந்துடும். சரிங்களா? எஸ். அதாவது அப்ராக்சிமேட்டாக ஒரு 100, இது வந்து சயின்ஸில் நம்ம பேசிக் சயின்ஸும் நமக்கு வரும். 110 கொஷின்ப்பா. சரிங்களா? 110 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா
இந்த ஜென்ரல் அவேர்னஸ், இந்த கெமிஸ்ட்ரி, பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதை பற்றி எதுவுமே நம்ம சொல்ல மாட்டோம். சரிங்களா, இதை பற்றி எங்களுக்கு தெரியவும் தெரியாது. ஓகேங்களா, உண்மையை சொல்லிடுறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னே எனக்கு தெரியாது. ஓகே, மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸ் வரட்டும். மேத்தமெட்டிக்ஸ்னால் நம்ம இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸாக இருக்காது. சரிங்களா, ஒன்லி இந்த டெக்னிக்கல் எபிலிட்டிஸ். ஓகேங்களா, ஸோ இந்த 10 கூட கழிச்சிருங்க. 100 மார்க் கண்டிப்பாக. சரிங்களா, ஸோ நம்ம என்ன பேசிக் கான்செப்ட் படிச்சுட்டு இருக்கோமோ ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். அதை தாண்டி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா, ஸோ இதேமாதிரி தான் அந்த ஆர்ஆர்பி பொறுத்தவரையிலும் எஸ்எஸ்சி லெவலில் தான் கொஷின் லெவல் இருக்கும். சரிங்களா, எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட் தான் கொஷின் லெவல் இருக்கும். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ கொஷின் கேட்கணுமேலாம் கேட்க மாட்டாங்க. ஸ்டாண்டர்டு கொஷின்ஸ். சரிங்களா, ஸ்டாண்டர்டு கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸ்டாண்டர்டு ஃபார்மர்ஸ் தான் கேட்பாங்க. கோடு கரெக்டாக மென்ஷன் IS 800 2000னா IS 800 2007 அப்படின்னா 2007 கோடுக்குள்ளே கரெக்டாக அந்த இயர் கரெக்டாக பேஜ் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நமக்கு இருக்கும். ஓகேங்களா, பேஜ் நம்பரில் எப்படி இருக்கோ அதேமாதிரி கொஸ்டின் இருக்கும். சரிங்களா, ஸோ ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி போகிறது அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டேன். எஸ்எஸ்சி எப்படி ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு கொஸ்டின் இருக்குதோ அதேமாதிரி தான் ஆர்ஆர்பி ஜேயும் இருக்கும். அதேமாரி தான். சரிங்களா, கோடும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக தான் கேட்பாங்க. 1978 கோடு புக்கு, 2000 கோடு புக்கு ரெண்டு மிக்ஸ் பண்ணலாம் கேட்க மாட்டாங்க. கரெக்டாக ஸ்டாண்டர்டான கொஸ்டின் தான். ஓகேங்களா, ஸோ வெர்ச்சுவல் கால்குலேட்டர் வில் பி மேட் அவைலபிள் ஆன் தி கம்ப்யூட்டர் மானிட்டர் டியூரிங் தி செகண்ட் ஸ்டேஜ். ஓகேங்களா, உங்களுக்கு வெர்ச்சுவல் கால்குலேட்டர் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ்டு கொஸ்டின்ஸ் கூட ஒரு கொஸ்டின் இருக்கலாம். சரிங்களா, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி கொடுத்துட்டு ஓகேங்களா வாட்டர் கண்டென்ட் கொடுத்துட்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா SE = WGங்களா, வாட்டர் கண்டென்ட் கொடுத்துட்றாங்க. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொடுத்துட்றாங்க. E கொடுத்துட்றாங்க. சரிங்களா, ஸோ E கொடுக்கல, S கொடுத்துட்றாங்க. அப்போ மறுபடியும் E கண்டுபிடிச்சி டென்சிட்டி கண்டுபிடிங்க. gamma D = G × gamma W 1 + E. அப்போ கண்டுபிடிச்சி இப்படி ஒரு ஃபார்முலா கூட கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா, ஸோ அப்போ 100 மார்க் 100 கொஸ்டின். சரிங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிட்டாவே இந்த செகண்ட் உங்களுக்கு வந்து பெருசாக இருக்காது, ஈஸியாக தான் நமக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது இந்த டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் மீன்ஸ் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான். நம்ம சிவில் இன்ஜினியரிங் மட்டும் தான் நம்ம வந்து பேசிக்காக என்ன கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட போகிறோம். ஆர்ஆர்பி ஜூனியர் இன்ஜினியருக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மீன்ஸ் டோட்டலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம எப்படி TNPSC ஏஐக்கு டிஸ்கஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். மொத்தமாக 10 சப்ஜெக்ட் இருக்கா. சரிங்களா, 10 சப்ஜெக்ட் மொத்தம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 14 சப்ஜெக்ட். சரிங்களா, இந்த இரிகேஷன், அடுத்து இந்த இரிகேஷன் அண்ட் ஹைட்ராலஜி இது எல்லாமே தனித்தனி சப்ஜெக்ட் நம்ம போட்டுருவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் தனி சப்ஜெக்ட், ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் அண்டு சீவேஜ் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனி சப்ஜெக்ட் நமக்கு வந்துடும். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, அப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ஆஃப் RCC ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் டிசைன் ஆஃப் RCC ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சப்ஜெக்ட் நமக்கு வந்துடும். கூட்டி கழிச்சு பார்த்தா மொத்தம் 14 சப்ஜெக்ட் நமக்கு வரும். இதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதாவது ஓல்டு இயர் ஆர்ஆர்பி கொஷின்ஸும் சரி, ஓல்டு இயர் SSC கொஷின்ஸும் சரி, நீங்கள் அதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். டெக்னிக்கல் 100 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். சரிங்களா, மேக்ஸிமம் 80% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா, எஸ். அது இல்லாமல் நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்னா கொஷின் தெரியல அப்படின்னா அந்த கொஷின் நீங்கள் தொடவே கூடாது. சரிங்களா, எனக்கு இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தால் கூட அது வேணாம். உங்களுக்கு ஆன்சர் 100% தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் தொடணும். சரிங்களா, ஏன்னா உங்களுக்கு நீங்கள் படிச்சிட்டீங்க, எல்லாமே சிலபஸ் கவர் பண்ணியாச்சு, உங்களுக்கு தெரியல அப்படின்னா மற்றவங்களுக்கும் தெரிய வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதனால் அதை விட்டுருங்க. ஓகே, நெகட்டிவ் மார்க் போட்டு நீங்கள் இருக்கக்கூடிய அதாவது வரக்கூடிய மார்க் கெயின் மார்க்கை நீங்கள் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேங்களா, எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் RCC எப்பயும் போல் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். மேக்ஸ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் லீனியர் அல்ஜிப்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். ஒரு 20 கொஸ்டின் இருக்குது, அதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா RRB JEக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, எஸ். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. டிபார்ட்மெண்ட் படிக்கிறது எப்பயுமே கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, ஸோ அதை நீங்கள் மாற்றக்கூடாது. டிபார்ட்மெண்ட் இல்லாமல் சிவில் எக்ஸாமு நீங்கள் வந்து எழுதவே கூடாது. சரிங்களா, அதுதான் வந்து நமக்கு பெனிஃபிட். ஓகே, எப்பயுமே சொல்கிறேன் சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கக்கூடாது. ஓகேங்களா, இப்போ JDO இது வந்து JDO மட்டுமே வந்திருக்கு. சரிங்களா, அந்த சமீர்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு. சரிங்களா, சோசியல் சம்திங் இது என்விரான்மெண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரிசர்ச் சென்டர்னு சொல்லிட்டு அதில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 போஸ்டிங் நம்ம வந்திருக்குது. சயின்டிஃபிக் ஆஃபீஸர் A. ஓகேங்களா, டிப்ளமோ கேண்டிடேட் ஒன்லி. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் PSU வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நிறைய வந்துகிட்டே இருக்குது. நாம் வந்து என்ன பண்ணுறோம், இயர்லி ஒன்ஸ் நடக்கூடிய எக்ஸாம் மட்டும் தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம். சரிங்களா, அதுமாதிரி ரிசர்வ்டு போஸ்ட்டு அடிக்கடி வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கறது கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலுக்கு ஓகேங்களா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ மேக்ஸிமம் இதில் தான் கொஷின் வந்து
கேட்பாங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலை கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். பேசிக் கான்செப்டை நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஆர்ஆர்பி போய் படிக்கிறோம். அப்போ ஆர்ஆர்பிக்கும் டிஎன்பிசி ஏஐக்கும் எப்படி ஒரு 3 மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குமா? எல்லா பேசிக் கான்செப்ட்டும் எல்லாத்துக்கும் ஒன்று தான். சரிங்களா? அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கொஷின் லெவல் தான் நமக்கு வந்து மாறும். ஓகேங்களா? எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.